ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்கிட்டேன் இந்த ட்ராமா ஃபினிஷ் பண்ண. அடுத்தடுத்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா வருது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யோயோவுடைய பையன் வந்து அந்த முட்டை கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அதை வச்சுட்டு ரெண்டு பேரும் அல்லப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நீ பார்த்துக்கோ, இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் அந்த முட்டையை கொடுக்க, இப்போ ஹீரோயின் அந்த முட்டை மேலேயே உட்கார வராங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி தடுத்துடுறான். டே, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் முட்டை சட்னி ஆயிருக்குண்டா, ஆம்லேட் ஆயிருக்குண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்க. இந்த முட்டையினால இவங்களை சேர்த்துடலான்னு பார்த்தா இந்த முட்டையை வச்சு இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. கடவுளே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என்ன தாண்டி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, எப்போ பாரு சண்டை போட்டுட்ருக்காங்க, இவங்க ஒன்றே சேர மாட்டாங்களா, இவங்களை எப்படி தான் ஒன்று சேர்க்க போகிறனோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து அங்கிளுடைய பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை எவ்வளோ மடக்க பார்த்துருப்பா. ஹீரோ கொஞ்சம் கூட அசையாதனால, நான் ஜப்பான் போகிறேன்ப்பா, இங்கே வேஸ்ட்டாக நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கிளம்ப, இவருக்கு தெரியும் தான் பொண்ணுக்கு ஹீரோவை பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ரூமுக்கு போனால் அங்கே ஹீரோவும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கிள் செம்ம காண்டாயிட்டு ஹீரோவை கூப்பிட்டு, என்னப்பா நடக்குது, அந்த பொண்ணுக்கு வர நோய் இருக்குது, இதை மாதிரி நோய் கொண்ட பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. என்னோட ஆளை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசுவீங்க, அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீங்கள் தேவையில்லாமல் என் பர்சனலை தலையிடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அங்கிள்கிட்ட சாஃப்டாக பேசுகிற நம்ம ஹீரோ அங்கிளை பயங்கரமாக திட்டி விட்டு அனுப்ப, அங்கே கேட்குறான், எதுக்கிட்ட அங்கிளை திட்டினா, எப்பயுமே அங்கிள்கிட்ட மரியாதை தானே பேசுவேன்னு சொல்ல ஹீரோயினை யாருக்காகவும் எதுக்காகவும் அவளை விட்டு கொடுக்க ரெடியாகவே இல்லை, அவள் எனக்கானவ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினும் நம்ம யாங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் யாங் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ நம்ம யாங்குக்கு வந்து இது மாதிரி தான் வந்து வளர்ப்பு பிள்ளை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் கண்ணாம்பூச்சி விளாட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பார்க்லேயே விட்டுட்டு நம்ம ஜங்கு வந்திருப்பான். அதனால் வந்து தான் ஹீரோ காணாமல் போனான், அவங்க அப்பா காணாமல் போனாங்க. இதெல்லாம் வந்து சொல்கிறான், என்னால் தான் இப்படிலாம் நடந்துருச்சு, நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிட்டேன், நான் மட்டும் என் தம்பி அன்றைக்கி அந்த பார்க்கில் விட்டுட்டு வரலனா இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா என் கூட இருந்திருப்பாருன்னு சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட போய் பேசி நீங்கள் சாரி கேளுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தொலைஞ்சு போனா இல்லையா, அந்த பார்க்குக்கே நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வர, இங்கே வந்துட்டு யாங் வந்து தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல விடு, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் கடத்தி வச்சிருந்த அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. பார்க்கு பக்கத்தில் தான் கடத்தியிருப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போக அங்கே ஏதோ சிகப்பாக ஏதோ தொங்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்த மாதிரி மைண்ட்லாம் கிர்ன்னு இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதே இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியாக ஒரு பட்டத்தை பார்த்து வந்திருக்கப்போ நம்ம ஹீரோவை கடத்தி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பூ பார்க்க கரெக்டாக வந்து அப்போ ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் கடத்தி போட்டுடுறாப்புல. அப்போ ஹீரோயின் வந்து அழுக, நம்ம ஹீரோ கல்லை வச்சு கயிறெல்லாம் அவுத்து விட்டுறான். இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. இந்த அங்கிள் பையன் வந்து ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து ஏதோ ஒரு கேட்டு டிமாண்ட் பண்ணுறான், நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வெளியே ஒளிஞ்சிருக்க. ஹீரோயின் பாதி கதையை மட்டும் சொல்லிட்டு, நான் உன் கூட தான் இருந்திருக்கேன், என்னையும் இங்கே தான் கடத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து ஹீரோ விட்டுட்டு போகிறப்போ ஹீரோயின் கீழே விழுந்து அழுகிறா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்றும் இல்லை அழுகாதவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு மேலே ஹீரோயினுக்கு நடந்தது ஞாபகம் இல்லை. இதுக்காக தான் நம்ம ஹீரோவால் மட்டும்தான் நம்ம ஹீரோயினை க்யூர் பண்ண முடியுது. விஷயத்தெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க, இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இந்த பக்கம் யாங்கை காமிக்கிறாங்க. யாங்கோ இந்த அங்கிளும் ஏதோ சேர்ந்து ஹீரோக்கு எதிராக ஏதோ மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் காலையில் ஆகிடுது. இன்றைக்கி நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சிஇஓ யார் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு நாள். அதனால் நம்ம ஹீரோயின் வந்து இன்றைக்கி நீங்கள் தான் சிஇஓவாக இருப்பீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹக்கெல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறோம் ஆஃபீஸ்க்கு. இந்த பக்கம் மீட்டிங்கில் வந்து எல்லாரோடையும் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஹீரோவுக்கு தான் அதிகமான சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ அவர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு அந்த இடத்துக்கு யாங் வரான். யாங்கை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கெலாம் ஷாக்கு, இவன் ஆக்டர் தானே, இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, எனக்கும் இந்த கம்பெனியில் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் சிஇஓ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னடா தெரியும் சிஇஓ பற்றி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, எல்லாரும் சேர்ந்துட்டு யாங்கவே
யாங்கவே சிஇஓவா மாத்திடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து இருந்த வேலையும் வந்து பறிச்சுட்டு அவன எம்ப்டியா வந்து போடான்ற மாரி விரட்டி விட, இந்த பக்கம் ஹீரோ வந்து சிஇஓ ஆயிருவான்னு சொல்லிட்டு வீட்ல வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இங்க வந்துட்டு நம்மளுடைய ஜங்கு சொல்றான் நடந்ததெல்லாம். ஹீரோவுக்கு இருந்த பதவியும் புடுங்கி விட்டுட்டாய்ங்க. ஹீரோ எங்க போனானே தெரியல கோச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ தேடி எல்லா இடத்துக்கும் அலையுறாங்க. அவங்க 2 பேரும் போன இடம், ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போக, எங்கேயுமே ஹீரோவ காணோம். நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிப்ரஸ் ஆயிடுறாங்க. இந்த அளவுக்கு இவன் வந்து நம்மக்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க, அந்த நேரம் ஜங்கு வரான். ஜங்கு வந்தோடனே ஹீரோயின் பயங்கரமாக திட்டி விட்டுறா, எல்லாம் ஒன்னால தான் என் ஆளை ஓட வச்சுட்டல அப்படி இப்படின்னு சொல்ல, சாரிங்க யாங்கு. அப்புறம் யாங்கு சொல்கிறான், சரி பரவாயில்ல என்னால் தானே ஆச்சு, உன் ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறது என்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம யாங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வர பரப்பி விட்ருக்காங்க. இது ஹீரோ பார்த்தா வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த நியூஸை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. இங்கே கோலாகலமாக வந்து நடக்குது என்கேஜ்மெண்ட். ரொம்ப அழகாகவே நடக்குது. இங்கே வந்து மீடியாலாம் வராங்க. நம்மளோட யாங்கை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினும் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு ட்ராமா தான் நம்ம ஹீரோவை வர வைக்கிறதுக்காக. இருந்தாலும் வந்து வரலைன்னா நீ என்னடி செய்வ உன் ஆள் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டுக்காரியும் நம்மளுடைய ஜங்கெல்லாம் கேட்டுட்ருக்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே, வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. இந்த பக்கம் அங்கிள்காரன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இப்படி பண்ணுறியே, உங்கள் அண்ணன் வந்து உன் ஆளை தூக்கிட்டு போயிட்டா என்னடா செய்வ அப்படின்ற மாதிரி யாங்க கிட்ட கேட்க, அதெல்லாம் செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம யாங்க சொல்லிகிட்ருக்கான். இதே சமயத்தில் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரா மறைமுகமாக. அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் ஆளை கூட்டிகிட்டு போக வரீங்களா, சரி பரவாயில்ல நீங்கள் சூப்பர்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கார்டு இல்லாமல் உள்ளே போக முடியாது. அவங்களோட இன்விடேஷனை கார்டை கொடுத்து ஹீரோவை அனுப்பி வைக்க, இந்த பக்கம் யாங்க சொல்கிறா, ஒரு வேளை இந்த ட்ராமாவில் ஹீரோ ஒரு வேளை வரலன்னு வச்சுக்கோயேன், நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்ல, ஹீரோயினுக்கு மனசு கூறுதலாக இருக்குது. இதை விட்டால் வர வழி இல்லை, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ஸ்டேஜ் வர எல்லாரும் ஹீரோயினை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமாக இருந்து நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயின் நிற்கிற மாதிரி தெரியுது. இங்கே வந்து நம்ம யாங்கு வந்து ஹீரோயினுக்கு ரிங் போடுற மாதிரி வந்துடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சியான ஒரு தூக்க நிலைமைக்கு போவா இல்லையா, அதிர்ச்சி தூங்கிட்டே போவா இல்லையா, அதே மாதிரி தூக்கத்தில் நடந்து போகிற மாதிரி போகிறான். ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். எனக்கு தெரியும்டா நீங்கள் இருப்பேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் இப்படி ட்ராமா போட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஒன்றை நான் எங்கே விட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போக யாங்குக்கு பயங்கர கோவமாக வருது. இப்படியே வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் போயிட்டு ஐம் சாரிடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எல்லாமே உன்னை வர வைக்கிறதுக்காக தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல விடு, உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, அவன் மட்டும் என்கேஜ்மெண்ட் பண்ணி தான் வச்சுக்கோயேன், அவன் மண்டையை அங்கேயே 2 பொழந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோவுக்கு இப்போ வேலை இல்லாதனால நம்ம ஹீரோயினே வந்து நானே போயிட்டு உனக்கு சம்பாரித்து சாப்பாடு போடுறேன், உனக்கு கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல டைலாக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு சிரிப்பாக வருது, இவ்வளோ பெரிய பணக்காரன் என்கிட்ட காசு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அங்கிளும் அவங்க பேசுகிறாங்க, பார்த்தியா அவன் ஆளை குத்திட்டு போயிட்டான், இனிமேல் வந்து அவன் கம்பெனி பக்கம் கூட வரக்கூடாது, அது மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, நம்மளோட யாங்கும் சரி நான் எப்படி ஒன்றும் இல்லாதவனாக இருக்கணும், அவனும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு 9 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த பார்க்குக்கு கடத்தின பார்க்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து யாங்க கிட்ட பேசியிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து கடத்தி வச்சிருக்கப்போ அந்த கடத்தினவர் பேர் ஷீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஷீன்றது ஹீரோவுடைய அங்கிள் பேர் தான் ஷீ. எனக்கு ஏதோ அப்பா காணாமல் போகிறதுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குது, எனக்கு கடத்தினவர் ஷீ அங்கிள்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை மாதிரி இந்த ட்ராமாலாம் போட சொல்லியிருப்பான். கம்பெனியை வந்து ஹீரோவுடைய தம்பியை ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கிற மாதிரி, ஹீரோவை வெளியே அனுப்புகிற மாதிரி, இது மாதிரி பல ட்ராமாஸை வந்து நம்ம ஹீரோவும் யாங்கும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க, அங்கிளோட முகத்தறியை கிழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு ஹீரோயினை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை உனக்கு கண்டுபிடிக்க தாண்டா அப்படி பண்ணினேன், நீ வராட்டா மட்டும் அவளை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பேன், சாரி நான் எந்த நோக்கத்துக்காகவும் இதை பண்ணலைன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஒரு மீட்டிங் போட்டுட்டு எல்லாரும் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம யாங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னது அப்பாவோட கேஸை ரீஓப்பன் பண்ண போகிறீங்களா, என்னது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா அண்ணன் கிடைச்சதில்ல, அண்ணன் கடத்தினதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த அங்கிளுக்கு மண்டைக்குள்ளேயே ஓடுது, என்னது எவிடன்ஸ் கிடச்சிருச்சா, நான் தானே அவனுக்கு கடத்தினேன், எவிடன்ஸ் கிடச்சா நான் மாட்டிக்கிறவேன்னு சொல்லிட்டு கூட இருந்த அந்த பொண்ணு தான் எவிடன்ஸாக இருப்பா, அவள் தான் எனக்கு சாட்சி சொல்ல போகிறா, அவள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அது ஹீரோயின் தான்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ டேட்டிங் கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவசரமாக போக ஒரு புக்கே வருது. அதில் வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவனை கடத்தி வச்சிருந்த இடத்துக்கே போகிறான். ஏன்னா வந்துட்டு அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்குறான். ஏன்னா அந்த அங்கிள் வந்து கம்பெனி பணத்தை நிறைய திருடி இருப்பான். அதுக்காக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நிறையா இருக்கும். அந்த எவிடன்ஸை கேட்டு தான் ஹீரோவை கடத்தி வச்சுருப்பான். அவங்க அப்பாட்ட வந்து பணம் கேட்டிருக்க மாட்டான். அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்டிருப்பான். இப்படியே வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோ அதை வச்சு பார்த்துட்ருக்க அந்த அங்கிள் பையன் மண்டையில் அடித்து ஹீரோவை வந்து போட்டு பார்க்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோவுடைய அப்பா அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு வராரு. அதை கொண்டு வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோவை அடிக்க போக பின்னாடி இந்த யாங் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னப்பா உங்களுக்கு வந்து உங்கள் ஆள் ஹீரோயின் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பயந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஃபோனை கூட வச்சுட்டு போயிருக்கா. யோயோ வந்து நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு தான் அவள் போயிருக்கான்னு சொல்ல அங்கிளை போட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கையிலே போலீஸ் வந்து அங்கிளை கூட்டிகிட்டு போக, சீக்கிரம் செத்து அவள் போனோமா வருவா, அவளை வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு சொல்ல இங்கே யாங்குக்கெல்லாம் கோவம் வந்துட்டு அங்கிளை போட்டு அடிக்க போக, இங்கே வந்துட்டு அவங்க ஹீரோயின் போன இடம் வந்த இடம் தெரிஞ்ச இடம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம லேக்கில் வந்து ஹீரோயின் டேட்டிங் போயிருப்பாங்க. டேட்டிங் இல்லை, அந்த வெளியே போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை தான் யோசிச்சுட்டு வரான். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்கே ஒரு மாஸ்க் பொம்மை இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து தூக்க நிலைமைக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த தண்ணியில் போத்துன்னு விழுக்க, கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேர் சொல்லிட்டு ஃபேங்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை தண்ணியில் குதிக்க ஹீரோ இப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் இந்த அங்கிள் பைத்தியக்காரன் பிடிச்சி அவர் தள்ளி விட்டுருப்பான். அப்போ மண்டையில் அடிபட்டு ஸ்பாட்லேயே அவுட் ஆகிருப்பார். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ ஃப்ளாஷ்பேக் மொத்தம் நம்ம ஹீரோயினுக்கு தண்ணியில் முழுகவும் ஞாபகம் வந்துடுச்சு. இதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் விஷயத்தெல்லாம் சொல்ல போலீஸ் வந்துட்டு அதே இடத்துல தான் அவர் புதைச்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்த வந்து கிளியர் அவுட் பண்ணுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவோட பாடியும் கிடைக்கிது. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது மனசில் சொல்லுவார், நீ வந்து கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்பா எங்கே போனார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவன் ஹாப்பியாக இருக்கேன். இந்த பக்கம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஃபினரல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, என்னுடைய செயினை வந்து நான் தொலைச்சிட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கூட எனக்கு வந்து என் ஆள் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் தேட, இந்த பக்கம் ஹாலில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஜங்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்து யோயோக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். அதனால அந்த டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து கிடச்சிருச்சு செயின், வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, அங்கே பார்த்தா யோயோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவன் ரிங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடு, உன்னை நல்லா பார்த்துக்கிறவேன்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் வந்து உன் மனசை கஷ்டமே படுத்த மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி யோயோட்ட கேட்க, யோயோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இனிமேல் வந்து இந்த பையனும் நம்மளோட பையன்தான், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்ல, யோயோவும் எப்படி வேணான்னு சொல்லுவா. இதனால இவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா. டக்குன்னு ஓகேன்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் வந்து கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆசை, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ணுற போகிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது நம்ம ஹீரோ சொல்கிறப்போ ஹீரோயின் செம்மையாக காண்டாயிட்டு, நீ எப்போடா என்ன ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இங்கே அத்தைக்காரவங்க சொல்கிறாங்க, என் பையனுக்கு அந்தளவுக்கு அறிவில்லை, நான் சொன்ன மாதிரி செய்ய கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு மேகசீனில் வந்துட்டு இது மாதிரி வந்து கையில் ரிங் இருக்குது, இதை பார்த்துட்டு இந்த ரிங்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அந்த ரிங்கை விட உன் கை தான் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக, மக்கு மரம் மண்டை நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய அவங்க கிட்ட கேட்குறா, உங்கள் அண்ணனுக்கு அறிவே இல்லை, எனக்கு ப்ரப்போஸே பண்ண மாட்டேக்கான்னு சொல்ல, நீயே பேசாமல் போய் எங்கள் அண்ணனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டுன்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அது மட்டும் நடக்காதுன்னு ஹீரோயின் நினைக்க, இப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் வருது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து இப்போ இங்கே எல்லா பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணுறா.
அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணுற வீடியோவை அனுப்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க ஹீரோயின் வந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறா. உலகத்தில் நீ ஒருத்தன் தான் பையனாக இருந்தாலும் உன்னை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்டா, இவ்வளோ கேவலமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணேன். இப்படியே நம்ம ஹீரோ ஃபோன் அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கடையை விட்டு வெளியே வான்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து இந்த கடைக்கு மேலே இருக்க மொட்டை மாடியில் நிற்க நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு நீ கீழே வந்து தொலை, நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்ல மேலே வந்தால் தான் உனக்கு gift கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் குடு குடு மேலே போயிட்டு ஹக் பண்ணிட்டு கிஃப்ட்டை கொடு அப்படின்னு சொல்ல இரு வெயிட் பண்ணி ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை கெட்டி நம்ம ஹீரோ மெதுவாக கூட்டிகிட்டு போக அங்கே பார்த்தா செட்டப்பெல்லாம் பயங்கர படும் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அழகாகவே நம்ம ஹீரோ வந்து செட்டப் பண்ணியிருக்கான் மேரி மீன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறான், என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவேன், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டியே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு எடுத்து கொடுக்க நம்ம ஹீரோயின் எப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து ரிங்கை போட அப்படியே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இப்படியே வந்துட்டு அந்த கடையோட மொட்டை மாடியில் தான் அது நடக்குது. இப்படியே ட்ராமா முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இன்னும் முடியல. இந்த பக்கம் அண்ணன் தம்பி 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. மூவிஸ் போகிறது, நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறது, இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை ஓரமாக உட்கார வைக்கிறது, என்னமோ இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேன்ற மரியாதை யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க, வீட்டில் நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக இருந்தால் தம்பி பக்கத்தில் போயிட்டு டே வாடா கேம் விளாட்லான்னு இவங்க க்ளோஸ் ஆகிட்டு ஹீரோயினை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் இருக்க ஹீரோயினுக்கு இன்னும் வெறியாகுது. இப்படி இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ணன் தம்பி. எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வெறுப்பாகிறதோட இந்த ட்ராமாவை சூப்பர் எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம்.